ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மேட்ச்சில் நம்ம லக்னோ வர்சஸ் மும்பையோட டீம் எப்படி இருக்குது, யார் வின் பண்ணுவா டாஸு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நல்ல டீம் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நான் கொடுக்குற டீம் ஒன்று ஃபுல் ரிஸ்கியாக இருக்கும், இல்லை சேஃபாக இருக்கும். நேற்று நான் ஃபுல் ரிஸ்கி டீம் கொடுத்துருந்தேன், அதுவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. அதை பற்றி பேசலாம் வாங்க. இந்த டீமோட ப்ரெடிக்ஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகே, பிளேயிங் 11 பொறுத்தவரை சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரெண்டு டீம்லேயும் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. மும்பை பொறுத்தவரை சேம் டீமோடு தான் இறங்குவாங்க, ஏன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேம் டீம் தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணுமா இருக்கலாம். அந்த பிரின்ஸ் யாதவ் அப்படிங்கிறவர் உள்ளே வருவாரா அப்படின்னு தெரில, வந்தார்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கிரவுண்டை பொறுத்தவரை லக்னோவோட ஹோம் கிரவுண்டு. இது வந்து ஒரு பேட்டிங் பிட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆவரேஜ் ஸ்கோர் 184 கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கிரவுண்டு. ஸோ ஏன்னா கிரவுண்ட் வந்து ரெடி பண்ணதை பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. லக்னோவில் வந்து 2 புது ஸ்பின்னர் இருக்காங்க, டி சிங், சித்தார்த்தன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து ரவி பிஷ்ணாய் 3 பேர். இங்கேயும் நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க. விக்னேஷ் புதூர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஸ்ராக்னர். ஸோ அவங்க இதுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கணும். இந்த மேட்ச் டாஸை வச்சு தான் டிசைட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு யார் டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்காங்களோ அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். நான் வந்து லக்னோ டாஸ் வின்னும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வின் பண்ணி செகண்டு பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக லக்னோ வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதே இது மும்பை செகண்டு பவுலிங் போட்டாங்க, பேட்டிங் பிடிச்சாங்கன்னா, மும்பை செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா மும்பைக்கு வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்து மாறும். ஸோ அதனால் டாஸ் தான் பெரிய இம்பார்ட்டன். அதனால் இன்றைக்கி வின்னர் யார் அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு யார் பேட்டிங் பிடிக்காங்களோ அவங்க 180 கிட்ட அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டு அதுக்கு மேலே போகணும்னா ரொம்ப ரிஸ்க்காக எடுத்து விளையாடணும். ஸோ அதனால் 180 அதுதான் ஆவரேஜாக நான் கொடுக்குறேன். இதே ஸ்கோர் தான். ஓகேவா கைஸ்? ஓகே, போன மேட்ச்சு கிவ்அவே சேலஞ்சு நடத்திருந்தோம். ஸோ அந்த மேட்சோட வின்னர் வந்து செம்மையாக வின் பண்ணியிருந்தாங்க. கேட்டிருந்தேன் எப்படி 700 பாயிண்ட்டு கிட்ட அவங்க வந்திருந்தாங்க. ஏன்னா நேற்று வந்து ரொம்ப ரிஸ்கியாக போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து வின் பண்ணியே முடியும். ஏன்னா டீம் அப்படி. நான் அந்த டீமை கூட காட்டுறேன் பாருங்கள். மேலே எல்லாம் அவுட்டு ஹைதராபாத்தில். ஏன்னா நம்ம ஹெட்டுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வைபவ் அரோராவுக்கு செம்ம இது இருந்தது. ஸோ அவர் வந்து ஹெட்டை அழகாக எடுத்துட்டார். ஸோ அந்த டீமை நான் காட்டுறேன். ஓகே கைஸ், இதுதான் ட்ரீம் டீமு. நம்ம கிளாஸை நேற்று கொடுத்துருந்தோம். வெங்கடேஷ் ஐயரை வந்து ரொட்டேஷனில் கொடுத்துருந்தோம். நான் ரகுவன்சி அவங்க 2த்துக்கும் இது பண்ணியிருந்தேன். ரஹானேன்னு சொல்லியிருந்தேன். ரிங்கு சிங்கும் நான் எதிர்பார்க்கல இவங்க 4 பேருமே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு 2 பேர் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் ரொட்டேஷனில் கொடுத்துருந்தேன். 4 பேர் செம்ம பெர்ஃபார்ம். மெண்டிஸ் வந்து நம்ம டீமில் கொடுத்துருந்தோம். ரிஸ்கி டீம் வந்து தான் நீங்கள் நேற்று கேட்டிருந்தீங்க டெலிகிராமில். ரிஸ்கி டீம் கொடுத்துருந்தோம். செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. ரசல் நரேன்லாம் கரெக்டாக சொல்லிட்டோம். பட் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் ரசல். ஏன்னா அவர் தான் செகண்ட் பவுலராக இருந்தார். வைபவ் அரோரா வந்து நேற்று செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். நான் அவரை எதிர்பார்க்கல. ஏன்னா இம்பேக்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. மனிஷ் பாண்டே, வைபவ் அரோரா யார் அப்படின்ட்டு நம்ம அதனால் கரெக்டாக சொல்லலை அந்த. ஸோ வைபவ் அரோரா செம்ம பெர்ஃபார்மன்ஸு. வருண் சக்கரவர்த்தி கரெக்டாக கொடுத்துருந்தேன் கேப்டன் ஆப்ஷன். விசி இல்லைனா கொடுங்க அப்படின்ட்டு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். அவருக்கு ஒரு கேப்டன் சான்ஸ் கொடுத்துருந்தாலுமே நல்ல பாயிண்டில் இருந்திருப்போம். பேட் கமிங்ஸ் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. மேக்ஸிமம் 8 பிளேயர்கிட்ட வந்துட்டாங்க. நல்ல மேட்ச் இது. நான் ரிஸ்கி டீம் கொடுத்ததை காட்டுறேன் பாருங்கள். இதான்
நான் இதை தான் ரிஸ்கி டீமாக கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் சேஞ்சஸ் பண்ண சொல்லி நான் கொடுத்துருந்தேன். நேற்று நான் டெலிகிராமில் கொடுத்தது மேலே வந்து இஷான் கிருஷ்ணன் பதில் கிளாஸை நான் எடுத்துருக்கணும். நான் வந்து மேலே கொஞ்சம் மாற்றி ஆடிடுவார் அப்படின்ட்டு நான் கொடுத்தேன். ஆனால் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒவ்வொருத்துலேயும். ஸோ கிளாஸன் எடுத்துகிட்டு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மெண்டிஸ் கரெக்டாக எடுத்துட்டோம், ரிங்கும் எடுத்துட்டோம், இவரையும் எடுத்துட்டோம். வெங்கடேஷ் ஐயர் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ரொட்டேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா யாரை வெளியே வைக்க அப்படின்னு தெரியல. அனிகேத் வர்மாவே நான் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் சொதப்பிட்டார் அடிக்க போய். அது மாதிரி கீழேயுமே அன்சாரி பட்டேல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா அவங்களுக்கு உள்ளலை. ஓகே, இந்த மேட்ச் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம். ஓகேவா, இந்த மேட்ச்க்குள்ளே போவோம். ஓகே, இந்த மேட்சோட கிவ்அவே சேலஞ்சும் நம்ம கொடுத்துருக்கேன். நான் இப்போ வந்து டெலிகிராமில் லிங்க்கு கொடுக்க மாட்டேன், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க உங்கள் டீமை. கண்டிப்பாக நம்ம கொடுத்துரும். கமெண்ட் மஸ்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் ஷேர் என்னோடய இன்ஸ்டாகிராமில் அனுப்பிடுங்க. நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில் வாங்கி நான் சென்ட் பண்ணிடுறேன், 50 rupees. ஓகேவா கைஸ்? ஓகே, இந்த வீடியோட பெஸ்ட்டு பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, மும்பையை பொறுத்தவரை ரிக்கில்டன், அடுத்து திலக் வர்மா. ஏன்னா திலக் வர்மா பேட்டிங் எங்கே வராரு அப்படிங்கிறது தெரில. இந்த வில்ஜாக் வாரதுனால அவர் கீழே ரொம்ப வராது, மேலே 1 down வந்துடுறா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இல்லைனா நீங்கள் சூரியகுமார் யாதவ்னாலும் போய்க்கோங்க, உங்களோட சாய்ஸ். ரோஹித் சர்மா ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா ரோஹித்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டுனாலும் ஆவரேஜாக ரன் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பாண்டியாவும் சாக்னரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சாக்னர் இல்லைன்னா விக்னேஷ் புத்தூர் யார் டாமினேட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரில. போல்டுக்கு ஒரு செம்ம இது இருக்குது. ஆனால் குமார் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அதிக விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. நான் வந்து போல்டுக்கு நம்பி இது பண்ணுறேன். நீங்கள் வந்து குமாருக்கு போகிறீங்கனாலும் உங்களோட சாய்ஸ். 2 பேர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. தீபக் சக்கரை பொறுத்தவரை நீங்கள் அவர் ஓவரை பார்த்து ஆடிடுவாங்க. இவங்க 2 பேர் ஓவரில் விக்கெட் உள்ள நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவரை ஒரு ரொட்டேஷனில் கொண்டு வாங்க. அதுக்கடுத்து எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் பூரானுக்கு வந்து கொஞ்சம் வந்து பூரானும் மார்ஸும் கொஞ்சம் எப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா ஆடிடுவாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங்னால் கொஞ்சம் கஷ்டப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்டில் வந்து அவங்க செகண்ட் பேட்டிங் ரொம்ப பேடாக இருக்குது. பூரானுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் 25+ ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பண்ட்டு வந்து இந்த மேட்ச்சு பண்ட்டும் சரி மில்லரும் சரி 2 பேருக்கும் கேப்டன் ஆப்ஷன் அந்த தடவை கொடுங்க. கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக நின்று விளையாட அதிக வாய்ப்பு இருக்குது. கம்பேக் பண்ணுவாங்க. பதோனியும் மிடில் ஆர்டரில் நல்லா விளாண்டுருவார். இன்னொருத்தரும் இருக்கார் சமத்துன்னு, அவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மார்க்ரம் வந்து உங்களோட சாய்ஸில் வச்சுக்கோங்க. என்னென்னா நான் அவரை ரிஸ்கியாக கொண்டு போகிறேன். ஆவரேஜாக நான் ஒரு 20 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 பவுண்ட்ரி 4 பவுண்ட்ரி விறுவிறுன்னு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. சித்தார்த் மட்டும் தான் நான் பவுலிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவரும் டி சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேர்த்தில் யாராவது இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் ஒரு 2-3 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ரொட்டேஷன் பிளேயரை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார், ரோஹித் சர்மா இவங்க ரொட்டேஷன் பிளேயரில் உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. மார்ஸும் சவாத்தும் நீங்கள் ரொட்டேஷன் பிளேயரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆவேஸ் கான், விக்னேஷ் புத்தூர் நான் சொன்னவங்களே தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வைஸ் கேப்டன் நீங்கள் பூரானுக்குனாலும் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் சேஃபு. பண்ட்டும் மில்லரும் நான் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா டாஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திலக் வர்மா 1 down வந்தாருனாலும் நல்லா ஆடிடுவார். கீழே அவர் பேட்டிங் வந்தாலும் செம்மையாக ஆட அதிக வாய்ப்பு இருக்குது. சாக்னர், போல்டு ஸோ இவங்க நல்லா பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்குது. கேப்டன் சாய்ஸில் நான் ஒரே டீம் கொடுத்துருக்கேன். போல்டுக்கு கேப்டனும் ரிஷப் பண்ட்டுக்கும் வைஸ் கேப்டனும் கொடுத்துருக்கேன். ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா ஓப்பனிங் 2 பேர் 1 down திலக் வர்மா வந்தார்னா மேட்சை முடிச்சு கொடுத்துட அதிக வாய்ப்பு இருக்குது. ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கேன். பவுலிங் 3 ஃபாஸ்ட் போலர், அங்கே ஒரு சித்தார்த் மட்டும் தான் யாராவது ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. மிடில் ஆர்டர் எல்எஸ்சியில் கொடுத்துருக்கேன். நான் என்னென்னா மும்பை செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி கொடுத்துருக்கேன்.
ஸோ அது கொஞ்சம் மாறிச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டீமை மாற்றணும். நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி.